பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகும். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் மாத்திரம்தான் நம்முடைய ஆயுஷ் நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் பெருகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பிரியமான தேவச்சனமே, நம்ம ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம வளரணும். கர்த்தருடைய சத்தியத்துல நம்ம நிலைத்திருந்து எல்லா நன்மையும் கிருபையும் ஆண்டவரே உங்களால மாத்திரம்தான் எனக்கு உண்டு என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நாட்களை பெருகச் செய்கிறார். அவரை நேசித்து வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நாட்களை பெருகச் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்களில் குடும்ப சூழ்நிலைகளை நிமித்தம் பிசாசிகளுக்கு நம்ம இடம் கொடுத்துடுறோம். அநேக நேரங்கள்ல நம்முடைய ஜீவனை பிசாசிக்கு சொந்தம் என்று நம்முடைய வாழ்க்கையே பிசாசி இடத்துல நம்ம போய் விடுகிறோம். அப்படி தேவன் விரும்புகிற தேவன் அல்ல. நம்ம பிசாசிக்கு இடம் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்காத பொழுது பிசாசுடைய சிந்தனை தான் நமக்குள்ள காணப்படும். இந்த பிசாசுடைய சோதனை தான் நமக்குள்ள அதிகமாய் காணப்படும். ஆனா ஆண்டவருக்குள்ள நம்ம வாழும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம ஜீவனோடு வாழ வேண்டும் என்று நம்ம நினைக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் நாள் மாத்திரமே நமக்கு ஆயுஷ் நாட்கள் பெருகும், நாட்கள் பெருகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை வாக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்தோடு என்ன சோதனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் மாறினாலும், ஆண்டவரே என் நாட்கள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற இசப்பா. இதோ ஆண்டவரே, நான் சாகணும்னு நான் நினைக்கிறேன், அது எனக்கு வேண்டாம். அது பிசாசி கொடுக்கிற சிந்தனை. எங்கேயோ நான் போகணும்னு நினைக்கிறேன், ஏதோ என் வாழ்க்கை உலகத்துல போகணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னை விட்டு விலகி போக உம்முடைய நாளா எனக்கு கொடுங்க இசப்பா. உங்களுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் எனக்கு கொடுங்க இசப்பா. உம்மால எனக்கு நாட்கள் பெருகச் செய்யுங்க. உங்க வேதத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே, செபத்தின் நிமித்தமா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நிமித்தமா என்னை பலப்படுத்துங்க. நான் உம்முடைய பிள்ளையா இருக்கணும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன் என்று உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய நாட்களை கர்த்தர் பெருகச் செய்வார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். உங்களுடைய நாட்கள் பெரிதாய் ஆசீர்வாதமாய் காண இயேசு உங்களுக்கு துணையாய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைய விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, உமக்கு நன்றியோடு அப்பா, இந்த நேரத்துல இன்னும் அதிகமாய் நேசிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் தகப்பனே ராஜா, என்னாலே உன் நாட்கள் பெருகும் என்று அப்பா உடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரப்பா. இதோ ராஜா, அநேக நாட்களை ஆண்டவரை பிசாசிக்கு ஒப்பு கொடுத்து, அநேக ஆண்டவரை இந்த சரீரத்தை பிசாசிக்கு ஒப்பு கொடுத்து, சிந்தனையை பிசாசிக்கு ஒப்பு கொடுத்து மரித்து போகிற சூழ்நிலை, அநேக தவறான காரியங்கள்ல செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை இந்த நேரத்துல நான் விட்டு உம்மை மாத்திரமே நம்பி உம்முடைய நாள் ஆண்டவரே ராஜா எனக்கு பெரியதாய் காணப்படட்டும் என்று இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற ஜெபத்திற்கு என் தேவன் பதில் கொடுப்பீராக ராஜாப்பா. ஆம் கர்த்தாவே ராஜா, உம்மாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நாட்களை ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் என் தேவனாகிய கர்த்தர் பெருகச் செய்வீராக ராஜாப்பா. பிசாசியானவன் யோபுக்கு அநேக சோதனைகளை கொண்டு வரும்போது, மரண சமயத்துல இருக்கும் பொழுது கூட ஆண்டவரை யோபுவை நீர் ஆசீர்வதித்தீர். யோபுனுடைய விசுவாசத்தை பார்த்தீர் ராஜா. ஜீவனை கொடுத்தீங்க, பலனை கொடுத்தீங்க ராஜா. அதே போல ராஜா, உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ உம்மாலே நாட்கள் பெருகச் செய்க கர்த்தாவே. அது எப்படியாப்பட்ட ஒரு பாரங்கள் காணப்பட்டாலும் எல்லாமே விலகி போகட்டும் ஆண்டவரே. உம்மாலே நாட்கள் பெருகச் செய்து ஆசீர்வதித்து நிரப்பும்படி இந்த சிறிய ஜெபத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதை பார்த்து கேட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமா, ஒவ்வொரு பாரங்களும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த நாட்களை நீங்கள் பெருகச் செய்து ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். விசுவாசிங்க. ஆண்டவர் நாள் உங்களுடைய நாட்கள் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.